نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العلي العليم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مالي أو قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய உம்மத்தினர்கள் மீதும் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றே என்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்தில் எப்படி நோன்பு ஒரு அமலோ, தராவி தொழுகை ஒரு அமலோ, அதே போன்று குர்ஆன் ஓதுவது ஒரு அமலோ, அதே போன்றுதான் இந்த மாதத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு தர்மங்கள் செய்வதும் சதகாக்கள் கொடுப்பதும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அமலாக இருந்து வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய தர்மத்தை குறித்தும் சதகாவை குறித்தும் குர்ஆனில் இப்படி சொல்வான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், உங்களிலிருந்தும் எவர் அல்லாஹ்வினுடைய பாதையில் தர்மம் செய்கிறாரோ அது எப்படி போன்றது என்றால், கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மிஅத்து ஹப்பா. தர்மம் புரியவர்களினுடைய உதாரணமாகிறது. தர்மம் என்பது ஒரு விதை. அந்த விதையை யார் விதைக்கிறாரோ அந்த விதையிலிருந்து எப்படி நெல்லெல்லாம் முளைத்து கதிர்களாக அந்த கதிர்களிலிருந்து 100 நெல்லாக வருகிறதோ அதே போன்றுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மமும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவார். அப்படி என்றால் நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் அது 1 ரூபாவாக இருந்தால் நம்மிடத்தில் அது 100 ரூபாயாக திரும்பி வரும் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய அர்த்தம். இமாம் அஹ்மத் அவர்கள் அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் அவர்கள் சொன்னதாக இப்படி பதிவு செய்வார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பாதையில் கடிவாளம் கட்டப்பட்ட ஒரு ஒட்டகத்தை தானமாக கொடுத்தார். அப்போது அல்லாஹ்வின் ரசூல் சொன்னார்கள், லா தஅதீன யௌமல் கியாமத்தி பி700 நாகத்தி, நீ நாளை மறுமை நாளில் நீங்கள் கடிவாளம் கட்டப்பட்ட 100 ஒட்டகைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி என்றால் நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் அதனுடைய பலன்கள் சீக்கிரமாகவே கிடைக்கலாம், இல்லை என்றால் கொஞ்சம் தாமதமாகவே கிடைக்கலாம், இல்லை என்றால் அதனுடைய பலன் மறுமை நாளில் கிடைக்கலாம் என்பது இந்த ஹதீஸில் இருந்து நமக்கு தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று கேட்பார்கள், நான் ஒரு ரொட்டியை தர்மம் செய்வது சிறந்ததா, இல்லை 100 ரக்காத்துக்கள் தொழுகுவது சிறந்ததா என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் ரசூல் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு ரொட்டியை தர்மம் செய்வதுதான் சிறந்தது என்பதாக அல்லாஹ்வின் ரசூல் நமக்கு சொல்லுவார்கள். நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்கள் நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மளை காக்கும், நம்முடைய வாழ்க்கையை
சிறப்பானதாக ஆக்கும். நம்முடைய விதியை மாற்றக்கூடிய ஆற்றல், நமக்கு நீண்ட ஆயுளை வாங்கி தரக்கூடிய ஆற்றல் நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்களுக்கு இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு வாலிபர் தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமும் பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் கடந்து செல்வார். அந்த நபரை பார்த்து மலக்குல் மௌத் சொல்லுவாராம், இந்த வாலிபர் இன்னும் 3 நாட்களில் மௌத்தாகி விடுவார் என்பதாக சொல்லுவார்கள். 3 நாளும் கடந்துவிடும். இருந்தாலும் அந்த வாலிபர் உயிருடன் சுற்றிக் கொண்டு இருப்பதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனிப்பார்கள். இதே சில நாட்கள் கழிக்கும், 1 மாதமாகும். ஆனால் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் மௌத்தாகி விடுவார்களே என்று சொன்னார்கள் என்பதாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்பார்கள், நீங்கள் 3 நாளுக்கு பின் இந்த வாலிபர் மௌத்தாகி விடுவார் என்பதாக சொன்னீர்களே, இன்னும் அவர்கள் உயிருடன் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக கேட்கும் பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நானும் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த ரூஹ் வாங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் அவர்கள் தர்மம் செய்து விட்டார்கள். ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்ததை பார்த்து அவர்கள் தர்மம் செய்து விட்டார்கள். அந்த தர்மத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை நீட்டித்து விட்டான் என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். தர்மங்களிலேயே மிகவும் சிறந்த தர்மத்தை பற்றி குர்ஆன் சொல்லும், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அதை நீங்கள் தர்மம் செய்யாத வரை நன்மையை பெற முடியாது என்பதாக குர்ஆன் சொல்லும். நமக்கு எந்த ஒரு பொருள் அதிகமாக பிடித்திருக்கிறதோ அதைத்தான் அடுத்தவர்களுக்கு தர்மமாக செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்தால் நாம் நன்மையை பெற முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், இந்த வசனம் இறங்கத்தினுடைய அந்த சமீபத்தில் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த அபூ தல்ஹா அவர்கள் அதிகமான சொத்துக்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள். அப்போதுதான் இந்த லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்கின்ற வசனம் இறங்கியது. இதை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேள்விப்பட்டவுடன் அவர்கள் செய்த தர்மத்தை குறித்து சொல்லுவார்கள். பைருஹா அப்படி என்கின்ற ஒரு தோட்டம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான நிலையில் மதீனாவில் இருந்தது. மஸ்ஜிதுல் நபவியில் இருந்து பார்த்தால் அந்த பைருஹா தோட்டம் தெரியும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த தோட்டம் மிகவும் பிரியமாக இருந்தது. எப்பொழுது இந்த வசனம் இறங்கியதோ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, இவர்கள் நான் இந்த தோட்டத்தை அல்லாஹ்வின் பாதையில் நான் செலவழிக்கிறேன் என்பதாக சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், இந்த தோட்டத்தையா நீ தர்மம் செய்கிறாய்? உனக்கு மிகவும் பிடித்தமான தோட்டமாச்சே என்பதாக சொல்கிற பொழுது நீங்கள் சொன்னீர்களே, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை பிரியப்படுகிறீர்களோ அதை தர்மம் செய்கிற வரையிலும் நீங்கள் நன்மையை பெற முடியாது என்பதாக சொன்னீர்களே, அதற்காக வேண்டி நான் இந்த தோட்டத்தை நான் தானமாக கொடுக்கிறேன் என்பதாக சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், வ அனா ரஆ அன் தஜஅலுஹுமா ஃபில் அக்ரபி, இந்த தோட்டத்தை நீங்கள் உங்களுடைய உறவினருக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்.
இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிகிறது என்னவென்றால், வெளியில் இருப்பவர்களுக்கு தர்மம் செய்வதை விட நம்முடைய குடும்பங்களில் மிகவும் வறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு, மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து ஹதீஸ் வல்லுநர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கரங்களை கொடுக்கும் கரமாக நாம் வாழக்கூடிய நாட்களில் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பி மௌலானா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு